ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. அன்றைக்கி வீடியோ நான் எடுக்கும்போது வழக்கமாக உட்காந்து படிக்கிற ஸ்டடி பிளேஸில் உட்காந்து என்னால் படிக்க முடியல. ரொம்ப பாடி பெயினாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் பெட்லேயே தான் சாஞ்சு உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு படிப்போம்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு சிலபஸ் கவர் பண்ணதுனால இப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி நான் படிக்கிறதில்ல. என்னால் முடிஞ்ச அளவு மட்டும்தான் படிக்கிறேன். ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நானே என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை. நியூ சிலபஸ் அப்டேட் ஆன அப்புறம்லேருந்து புதுசாக ஸ்டடி பிளான் போடுங்க, வேர் டு ஸ்டடி போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. இந்த கமெண்ட்ஸ் கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியல. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய சுச்சுவேஷன் புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம வீடியோலேயே தெளிவாக சொல்லிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தமிழில் நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும். நம்மளால் செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் மட்டும் நம்பிட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. முன்னாடி படித்த மாதிரி இல்லை, இப்போது வேறு மாதிரி தான் படிக்கணும். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், என்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்கன்ற மாதிரி நீங்கள் அவங்களோட பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் கூட போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் இப்போ கூட ஸ்டடி பிளான் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை வச்சு படிச்சுட்டு ப்ராப்பராக டெஸ்ட் போட உங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். முன்னாடி மாதிரி இல்லை. அதனால தான் நான் யோசிக்கிறேன். ஜிஎஸ் கூட நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க பிளானையே ஃபாலோ பண்ணி படிக்கலாம். இப்போ மேக்ஸ் கூட ஆப்டிடியூட் ஓகே, நான் கொடுக்குற பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க முடியும். ஆனால் ரீசனிங் இப்போ நிறையா கேட்குறதா சொல்லியிருக்கிறதுனால அதுக்குமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும். யூத் பேப்பர்னு ஒரு சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே இன்டர்வியூலாம் கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த சேனலில் ஃப்ரீயாகவே தமிழுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும், தமிழுக்கு எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டெஸ்ட் பேட்ச் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் கொண்டு போவோம். 1 or 2 டெஸ்ட் பார்ப்போம். டெஸ்ட் அட்டன் பண்ணலன்னா குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிடுவோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு எந்த சேனல் ஃபாலோ பண்ணால் ரீசனிங்க்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மேக்ஸ் பை ER தங்கமுத்துன்ற சேனல் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், லைவில் கூட நான் சொல்லியிருந்தேன் நல்லாயிருக்கும் மேக்ஸுக்குன்னு. நீங்கள் ஆப்டிடியூட் கூட அதே ஃபாலோ பண்ணலாம். இப்போ ரீசனிங்க்கும் தனியாகவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரீசனிங் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, நான் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன்னான்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தீங்க. நான் ஓரளவு கவர் பண்ணிட்டதுனால இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் எந்த சேனல் பைலிங்குவலாக டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் பார்த்த வரைக்கும் 99% எல்லாருமே ஒன்லி தமிழ் மீடியமுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சந்தோஷ் மணி அகாடமி சேனலில் எப்போவுமே டெஸ்ட் பேட்ச் பைலிங்குவலாக தான் கொடுப்பாங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி. அவங்களுடைய ஸ்டடி பிளானுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க அன்றைக்கி தான் அவங்க டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சொன்னோடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த அகாடமி ஆன்லைன் பேட்சில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே நான் கொஞ்சம் விசாரிச்சிருந்தேன், எப்படி இருக்கும், எல்லாம் கரெக்டாக கொண்டு போவாங்களான்னு. அவங்க எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் டு எண்ட் வரை அவங்க பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது, எல்லாமே அவங்க டெஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக கொண்டு போவாங்கன்னு சொல்லி. ஸோ அதனால தான் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் ஃப்யூச்சரில் எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த டெஸ்ட் பேட்ச் பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். கிருஷோபா அகாடமியில் பைலிங்குவலாக டெஸ்ட் பேட்ச் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த டைமும் தமிழ் மீடியம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த அகாடமிஸ் ஒன்லி தமிழ் மீடியம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க. கொஞ்சம் எங்களை மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய ஸ்டடி பிளானுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களே, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு மட்டும் வேணால் நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கேட்பாங்கன்னு. நான் லைவில் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதை வச்சே இப்போ எப்படி இருக்கீங்க, உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அக்கறையாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் 2-3 பேர் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் வீடியோஸ் போடாமல் இருக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ப்ரொடக்டிவாக வச்சுக்கிட்டு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்த மாதிரியே இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.